மதுரை அரசு மருத்துவமனை டீன் தாக்கல் செய்துள்ள பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருப்பதாக நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரின் கொலை சாதாரண கொலை போல இல்லை, அடித்தே கொலை செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரினுடைய உடலில் ஒரு இடம் கூட விட்டு வைக்கவில்லை, உடலில் 44 காயங்கள் இருக்கின்றன என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்குமாரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் என்று நீதிபதி காட்டத்தை தெரிவித்திருக்கிறார். கொடூரமான சம்பவமாக இது இருக்கிறது என்று நீதிபதி வேதனையுடன் இந்த காட்டத்தை தெரிவித்திருக்கிறார். போலீசார் கூட்டாக சேர்ந்து இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது வேதனை அளிக்கிறது என்று நீதிபதி புலம்பியிருக்கிறார். மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான காட்டத்தையும் வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயார் என தமிழ்நாடு அரசும் உறுதி தெரிவித்திருக்கிறது. யார் சொல்லி இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டது, இதன் பின்னணியில் இருப்பது யார் என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு 2 நாள் கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற கோவில் காவலாளி நகையை திருடியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு சிறப்பு காவல் படையினரால் அவர் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்படுகிறார். பொருள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று அவரை விசாரிப்பது போல மாட்டு தொழுவத்தில் வைத்து அடிக்கும் போது அவர் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்க்கும்போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையில் அங்கு இருப்பவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மிருகத்தனமாக காவலர்கள் தாக்கியதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனையினுடைய அறிக்கை மிகுந்த வேதனை அளித்ததாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 44 இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு கொடூரமான கொலையை காவலர்கள் பதவி ஆணவத்தில் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று அவர் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் விடக்கூடாது என்றும் அதே போல உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசும் உறுதி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் ஒரு சோகமான விவகாரமாக இருந்தாலும் இதில் உடனடியாக நீதி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.